ஹாய் டூட்டிஸா ஃபேமிலிஸே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்நாளில் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கேன்னு வேறு தெரில எனக்கு. இன்றைக்கி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எதுக்கு சிவா நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற நிறைய பேத்துக்கு இது கனவாக இருக்கும், பல நாள் கனவு. எனக்குலாம் தூங்கும் போதில் நிறைய டைம் கனவாக வந்திருக்கு. நான் எப்படி சொல்லி தூங்கிட்டு இருக்கும் போதில் கனவு வந்திருக்கு, நான் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி. அடுத்த முழிச்சோன்னு தான் தெரியும் ஐயோ அது கனவு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஆட்டரில் ரெண்டு ஆட்டரில் பல தடவை வந்திருக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா நினைவாக போகுது, நினைவு ஆகிருச்சு. அங்கே பாருங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் இது கொடுப்பாங்க யூடியூப்பில், சில்வர் ப்ளே பட்டனுங்கிறது. பாருங்கள் அது நம்ம கையில் போய் இருக்குது. வேறு லெவலுங்க. ஓப்பன் பண்ணதில் பாருங்கள் தலை கீழே தூக்கிட்டு இருக்கேன். செம ஃபன்னாக இருந்துச்சு இந்த இடத்துல. அடுத்து அப்படி நேராக வச்சு அங்கே பாருங்கள் அந்த உள்ளே ஒன்று இருக்குல்ல, அது அப்படி ஃபுல் கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்படி ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது பார்க்கும்போது அப்படி என்ன சொல்லனே தெரியல, வார்த்தையே இல்லை, அந்த அளவு இருக்குது. இந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருவங்களுக்கு தெரியும், இல்லாட்டா அதோட வேல்யூ புரியவங்களுக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் சேனல் ஒரு 5-6 சேனல்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் மட்டும் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 1K 200 சப்ஸ்கிரைபர் 300 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரியே உடனே போயிடும். இந்த ஒரு சேனல் மட்டும் தான் நமக்கு 1,57,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அளவு சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கண்டிப்பாக கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும். கோல்டு ப்ளே பட்டன் வந்து 1M சப்ஸ்கிரைபர் வரணும், அதாவது 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் கோல்டு ப்ளே பட்டன் தருவாங்க. அங்கே பாருங்கள் நம்ம டூட்டி சிவான்னு சொல்லி அது எழுதியிருக்கு பாருங்கள். டூட்டி சிவா 1,00,000 சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த யூடியூப்லேருந்தே நம்ம கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காது, எந்த நாடுன்னு சரியாக தெரில. வெளிநாட்டிலேருந்து நமக்கு செஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த யூடியூப்போட ஓனர்னு நினைக்கிறேன், ஏதோ சைன்லாம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி அவார்டு தர்ற மாதிரி அனுப்பி விட்டுருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா பல நாள் கனவு இப்போ நினைவாயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களால் தான் 1,50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என் வீடியோ அந்த அளவு குவாலிட்டி இருக்குமான்னு கூட தெரில, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து நிறைய பேத்துக்கு பல நாள் கனவாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்பவே கனவு, இப்போ அது நினைவாயிருக்கு. இப்போ கூட கனவா நினைவானே எனக்கே தெரில, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதை நீங்கள் தந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நியூ இயர் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண சேனல், அப்போமே சொல்லியிருப்பேன். அடுத்த நியூ இயருக்கு சில்வர் ப்ளே பட்டன் வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக May 5 1 lakh சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. இப்போ நமக்கு கையில் இருக்குது. இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்திருந்தோம், அதுதான் இப்போ இந்த கோயிலில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். லவ் யூ டூட்டி சிவா ஃபேமிலிஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது 2024 நியூ இயர் அன்றைக்கி தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். இந்த கோயிலில் வந்து தான் சாமி கும்பிட்டுட்டு போனோம். அடுத்த நியூ இயருக்கு சில்வர் ப்ளே பட்டனோட வருவேன் அப்படி சொல்லிட்டு போனேன். சொல்லி 5 மாதத்தில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வர வச்சுட்டு வந்தாச்சு. 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு. இப்போ 1,57,000 இருக்கும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. நியூ இயர் அதுமா 8 மணிக்கு எழுந்திருக்காங்க, ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, 8 மணிக்கு எழுந்ததே பெருசு தான். அதுக்குள்ளே எங்கள் அம்மா தோசைலாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம குளிச்சுட்டு வரலாம், அதுக்கடுத்து தோசை சாப்பிடலாம்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து தோசையை சாப்பிட்டாச்சு. டிவியை பார்த்தா நமக்கு பிடிச்ச படம் வேறு ஓடிட்டு இருக்கு. அது என்ன படம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கடுத்து நம்ம கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் கிளம்பியாச்சு. ஏன் இந்த முடிவுனா, இத்தனை வருஷம் உருப்படியாக ஒரு வேலையும் செய்யலை. சரி ஓகே, இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணும்னு சொல்லிட்டு தான் கோயில் கிளம்பியிருக்கோம். அப்படியே வேகமாக சாமிகிட்ட போய் நடந்து போயிட்டு சாமிகிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்ன வேண்டணும்னா, இன்றைக்கி வந்து வீடியோ வைக்கோ நியூ இயர் வீடியோ என்னோட போட்டேன். அடுத்த நியூ இயர் இதே நாளில் அங்கே நிற்பேன், ஆனால் கையில் சில்வர் ப்ளே பட்டனோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக நடக்கும். நாள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி வாடி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, சின்ன சின்ன செடி வாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கொஞ்சம் மட்டும் தான் ஊற்றுறேன், கொஞ்சம் சின்ன சின்ன செடி தான் வாடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ வீட்டில் நிறைய ஸ்டவ் அதெல்லாம் உள்ளே இருக்குது, குப்பை மாதிரி இருக்குது, வீடு சாக்கெலாம் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தூத்துக்குடியில் வெள்ளம் நிறைய வந்துச்சு. வெள்ளம் வந்து அந்த வத்தின டைம் ஓகே, அதனால தான் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி குப்பை நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, சாக்கைக்கெலாம் வீட்டுக்குள்ளே கிடந்துச்சு. ஓகே, அடுத்து இப்போ இது எதுக்கு பெருக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து குப்பையாக அப்படி கோயிலே போட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படியே பெருக்கிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐஸ் கொண்டு வந்தாங்க ஒரு அண்ணன். எத்தனை பேர் இருக்காங்கல்ல? 4 தாங்க, 4 ஐஸ். எவ்வளோக்கெலாம் இருக்குது? 30 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது. ஓ, எல்லாம் செமையாக இருக்குது. உள்ள வீடியோ எல்லாமே சின்ன பையன்ல சாப்பிட்ட ஐஸ்லாம் உள்ள இருக்குல்ல. எது இந்த ஐஸா? எது வேணும்? எது வேணா வாங்கிக்கோங்கப்பா, அந்த வண்டியே வேணாலும் வாங்கிக்கோங்க. ஐஸ் குச்சியில இந்த சாமி ஐஸ் இருக்கும், இது சாப்பிடுங்க. இல்லை நான் கொடுத்துறேன், நீங்கள் சாப்பிடுங்க.
ஆ எதை கொடுக்குறது? ஓகே இம்மா அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஓகே லவ் யூ டூ டி சிவா ஃபேமிலி சைட்.